வெல்கம் டு ஸ்ரீ இன்ஃபோ ஃபார் யூ சேனல். நம்ம சேனலில் டிஆர்பி, டிஎன்இபி, கேட், டான்செட், ஐஇஎஸ், ஐஎஸ்ஆர்ஓ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இல்லை வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் கண்ட்ரோல் சிஸ்டம் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் டாபிக் வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ இல்லை கேட்டில் கேட்ட கொஷின் 1995 ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். சிக்னல் ஃப்ளோ கிராஃப் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஆப்ஷன்ஸ் ஏ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம், transfer function of the system, controllability of the system and poles of the system. So signal flow graph எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா transfer function of the system கண்டுபிடிக்க தான். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி transfer functionனா என்ன அப்படின்னா, ஸோ சிஸ்டமுக்கு நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ we should take the Laplace transform of output. So ratio of Laplace transform of output to Laplace transform of input with initial conditions 0. ஸோ இந்த டெஃபினேஷன் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிஸ்டமோட அவுட்புட்டுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இன்புட்டுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் அண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட்டுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா வித் அசம்ஷன் இனிஷியல் கண்டிஷன்ஸை 0 வச்சு அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். So we can use block diagram reduction technique also to find transfer function. அதை விட பெஸ்ட் வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் தான். இதில் ஈஸியாக நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் we should find y by x. ஸோ அவுட்புட் வந்து இங்கே y, இன்புட் வந்து x. இது கேட்டில் ECE 1997 கேட்ட கொஷின். ஸோ இதோட அவுட்புட் பை இன்புட் y பை எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க இங்கே. ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நோட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த டாட்லாம் நமக்கு நோட்ஸ், ஓகேவா. ஸோ இந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பிரான்ச்சஸ். ஸோ எக்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த பிரான்ச் மேலே ஆரோ ஹெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து கெயின் இல்லைன்னா டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட்லேருந்து அவுட்புட்டை போய் ரீச் பண்ணுறதுக்குள்ள பாத் வந்து ஃபார்வேர்டு பாத். ஸோ ஸ்ட்ரைட்டாக வேறு எங்கேயுமே போகாமல் ஸ்ட்ரைட்டாக இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு என்ன பாத் இருக்கோ அது பேர் தான் ஃபார்வர்ட் பாத். அதே மாதிரி இதில் வந்து லூப் இருக்கும். ஸோ லூப்புன்றது ஒரு நோடில் ஸ்டார்ட் ஆகி ட்ராவல் ஆகிட்டு ஏதோ நோடுக்கு ட்ராவல் ஆகிட்டு திருப்பி அதே நோடை வந்து ரீச் பண்ணணும். ஆனால் ஒன்லி ஒன்ஸ் தான் அந்த பாத் இருக்கணும். ஸோ இங்கே நோடு இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வருது, இங்கே அந்த நோடுக்கு வந்துட்டு திருப்பி போயிட்டு இதே நோடில் எண்ட் ஆயிடுது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆனாலும் திருப்பி அதே எண்டில் வந்து முடிஞ்சிச்சுன்னா அது பேர் லூப்புன்னு சொல்லுவோம். இங்கே நெகட்டிவ் சிம்பிள் மார்க் பண்ணியிருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே ப்ளஸ்ன்னு மார்க் பண்ணியிருந்தால் நம்ம கொடுத்துருக்க ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ஜென்ரலாக கண்ட்ரோல் சிஸ்டமில் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு y by x கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்றது சம்மேஷன் ஆஃப் pk into del k, kன்றது நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத். ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் இன்புட்டில் ஸ்டார்ட் ஆகி அவுட்புட்டில் வரதான் ஃபார்வர்ட் பாத். அதை எத்தனை பாத்துன்னு கண்டுபிடிச்சிக்கணும். டிவைடட் பை டெல். ஸோ கேன்றது நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத். டெல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் ப்ளஸ் அடுத்து சம் ஆஃப் கெயின் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்ஸ். அதுக்கப்புறம் சைன் இங்கே இன்வெர்ட் பண்ணிக்கிறோம். மைனஸ் சம் ஆஃப் 3 நான் டச்சிங் லூப்ஸ். அதுக்கப்புறம் ப்ளஸ் சம் ஆஃப் 4 நான் டச்சிங் மாறிட்டே வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1 பக்கத்தில் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைன் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் அடுத்து சம் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்ஸ், அடுத்து சைன் இங்கே ஆல்டர்னேட் ஆகும். ஸோ டெல் கேன்றது ஸோ எந்த வேல்யூ ஆஃப் லூப் வந்து ஃபார்வர்ட் பாத்தை டச் பண்ணாமல் இருக்குதோ அதை நம்ம 1 மைனஸ்ன்னு போட்டு கண்டுபிடிப்போம். அது டெல் கே. சப்போஸ் எல்லா லூப்புமே வந்து அந்த ஃபார்வர்ட் பாத்தை டச் பண்ணுச்சு அப்படின்னா டெல் கே வேல்யூ வந்து 1. ஓகேவா. ஸோ லூப் வந்து ஃபார்வர்ட் பாத்தை டச் பண்ணுச்சுன்னா நம்ம டெல் கே வேல்யூவை நம்ம 1ன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ இந்த சம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஃபார்முலா படிலாம் போட தேவையில்லை. இதில் ஃபார்வர்ட் பாத் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் சம் தான். ஸோ இன்புட்லேருந்து எக்ஸ்லேருந்து டேரெக்டாக ஒய் போகிறதுக்கு என்னென்ன பாத் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ஆரோ ஹெடை ஃபாலோ பண்ணிட்டே வந்தால் தெரியும் ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் k ஈக்குவல் டு 1 ஒரு பாத் தான் இருக்குது. இது வந்து ரிவர்ஸில் வந்தால் இது வந்து ஃபீட்பேக் பாத் சரியாக வரல. ஸோ ஒன்லி 1 ஃபார்வர்ட் பாத். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபார்வர்ட் பாத்தோட கெயின், அதான் pk. ஸோ p1 எழுதிக்கிறேன். நமக்கு ஒரு ஃபார்வர்ட் பாத் தான் இல்லையா, அதனால் p1 எழுதிக்கிறோம். ஸோ இதில் உள்ள கெயின்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 into 2 10, 10 into 1 10. ஸோ p1 வேல்யூ 10. ஓகேவா. இதில் நமக்கு ஒரே ஒரு லூப் இருக்குது. அந்த லூப் வந்து p11 எழுதிக்கலாம். p11 லூப்
ஒரு P1 கூட நோட் பண்ணிக்கலாம். இந்த லூப்போட கெயின் பார்த்தோம் அப்படின்னா 2 திருப்பி இங்கே வந்து -2 மல்டிப்ளை பண்ணால் போதும், இட் இஸ் -4. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டீன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் சம்மேஷன் ஆஃப் P1 அண்ட் del1. ஸோ P1 வேல்யூ இட் இஸ் 10. ஸோ இந்த லூப் இந்த ஃபார்வர்ட் பாத்தை டச் பண்ணிட்டு தான் இருக்குது, அதனால del வேல்யூ 1. ஸோ 10 into 1 divided by இங்கே del வேல்யூ, டெல்ன்றது 1 மைனஸ் நமக்கு சம்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் லூப் இல்லை, ஒரே ஒரு லூப் தான் இருக்குது, அதோட கெயின் வந்து -4. ஓகேவா? ஸோ 10 divided by, so 1 minus into -4 plus 4, so 1 plus 4 it is 5, so 10 by 5 2. ஸோ அப்போ அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இந்த கிவன் கிராஃபோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எஸ்எஃப்ஜி ப்ராப்ளம். இதில் நம்ம x5 டிவைடட் பை x1 கண்டுபிடிக்கணும். ஸோ இன்புட் நோடு வந்து இங்கே x1, அவுட்புட் நோடு வந்து x5. ஸோ இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் நம்ம மேசன்ஸ் கெயின் ஃபார்மில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். மேசன்ஸ் கெயின் ஃபார்முலான்றது T = PK del K. அப்படின்னா இங்கே சம்மேஷன் ஓவர் K வரணும் டிவைடட் பை del. ஓகேவா? ஸோ நம்ம ஃபார்முலா படி ஃபுல்லாக எக்ஸாமில் சொல்கிற மாதிரி சால்வ் பண்ண தேவையில்லை, நம்ம ஷார்ட்டாகவே போட்டுடலாம். அந்த ட்ரிக் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பார்த்து கண்டுபிடிங்க. ஸோ ஸ்டார்டிங் நோடு x1லேருந்து x5 வரைக்கும் இந்த நோடு வரைக்கும் போகிறதுக்கு என்னென்ன பாத் இருக்குது அந்த பாத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்து பாருங்கள். ஸோ x1லேருந்து இங்கே x2, x2லேருந்து x3, x4, x5, லாஸ்ட் எண்ட் இங்கே வந்துடலாம். ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பாத். ஸோ அந்த ஃபார்வர்ட் பாத் வரைஞ்சிக்கலாமா? ஸோ x1லேருந்து x2, x3, x4, x5, அப்புறம் இந்த நோடு இங்கே வேல்யூ வந்து என்ன இருக்குது? ABCD1. இது ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பாத். அப்போ அதோட கெயினை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் ABCD. வேறு எதுவும் பார்த்துருக்கான்னு பாருங்கள். எங்கேயாச்சும் நெகட்டிவ் வேறு டைரக்ஷனில் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து ரிவர்ஸில் லூப் தான் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியுது நமக்கு 3 இண்டிவிஜுவல் லூப் இருக்குது. ஸோ இது ஒரு லூப், இது ஒரு லூப், இது ஒரு லூப், 3 லூப் இருக்குது. ஸோ ஒரு ஃபார்வர்ட் பாத் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல்லாக செம்ம சால்வ் பண்ணாமல் இந்த இதுலேருந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து ஏதாச்சும் நம்ம எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்கே நியூமரேட்டர் தான் நமக்கு எப்போதுமே கெயின் இருக்கும். இது பார்த்தா அப்படி இல்லை, வேறு ஏதோ ஃபேக்டர் இருக்குது. ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணிடலாம். இதுவும் அப்படி இல்லை, இதுவும் அப்படி இல்லை. அப்போ சி தான் ஒரே ஆப்ஷன், ABCDன்னு இருக்குது ஃபார்வர்ட் பாத்தில். ஸோ நம்ம சம்மை ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம எல்லா சம்மையும் சீக்கிரம் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபார்வர்ட் பாத் ABCD இன்னும் செக் பண்ணிக்கலாம் நம்ம, இல்லையா? ஸோ கீழே நமக்கு ஃபார்முலா வந்து எப்போதும் 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின் ப்ளஸ் சம் ஆஃப் கெயின் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப்னு கொடுத்துருப்பாங்க, இல்லையா? நமக்கு ஃபர்ஸ்ட் லூப் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லூப் இதுதான். ஸோ B அண்ட் E. ஸோ அங்கே இருக்கா BE. செகண்ட் லூப் பாருங்கள், இதோட கெயின் என்ன? இந்த லூப் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா CF. ஸோ CF இருக்குது. தேர்ட் லூப் பாருங்கள் D அண்ட் G. ஸோ DG இருக்குது. ஸோ 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின், 3 லூப் இருக்குது, அதோட லூப் கெயினை இங்கே எடுத்துட்டோம். அடுத்து ப்ளஸ் சம் ஆஃப் கெயின் ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் டச்சிங் லூப். எந்த 2 லூப் டச் ஆகலை ஒன்றத்தோட ஒன்றுன்னு பார்த்தோன்னா இந்த லூப்பும் இந்த லூப்பும் ஒன்னோட ஒன்று டச் ஆகலை, இல்லையா? அப்போ இதோட ப்ராடக்ட் என்ன? B இன்டூ E. இதோட ப்ராடக்ட் D இன்டூ G. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா BEDG. ஓகேவா? அவ்வளோதான் சம். ஸோ இந்த சம்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போ நம்ம அடுத்து 4th சம் பார்க்க போகிறோம். இந்த சம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, SFG கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பார்த்தும் நம்பர் ஆஃப் நான் டச்சிங் லூப் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, இல்லையா? அப்போ டயக்ராமை பார்த்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ டயக்ராம் பாருங்கள், ரொம்பலாம் பெருசு கிடையாது, சிம்பிள் தான். இதில் பார்த்தோன்னே தெரியுது ஒரு ஃபார்வர்ட் பாத் இருக்குது, இல்லையா? ஸோ நமக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஆரம்பித்து நோடு அவுட்புட் நோடுக்கு போகணும். எந்தெந்த பாத்தில் போகலாம்? ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே இப்படி ஃபஸ்ட்டு பாத் போயிடலாம். அப்போ பாத் 1 என்ன? ஸ்ட்ரைட் பாத். ஸோ A வழியாக போகுது, D வழியாக போகுது, F வழியாக, I வழியாக. இது ஃபஸ்ட்டு பாத் P1. அடுத்த பாத் இருக்கான்னு பார்த்தா இப்படி Rலேருந்து இந்த Aக்கு வரும், Aலேருந்து C, Cலேருந்து F, Fலேருந்து I, இப்படி போகலாம், இல்லையா? இது ஒரு பாத், ஃபார்வர்ட் பாத். ஸோ இது செகண்ட் பாத் P2. அது மாதிரி இன்னொரு பாத் பாருங்கள், டைரக்ஷன் A வரைக்கும் வருது, அங்கேருந்து அப்படியே H வழியாக போயிட்டு அண்ட் தென் I இது வழியாக ரீச் ஆகலாம், இல்லையா? ஸோ Aலேருந்து H, Hலேருந்து I. ஸோ 3 பாத் நமக்கு கிடச்சிருக்கு, இல்லையா? டயக்ராம் பற்றி பார்த்தாலே ஃபஸ்ட்டு பாத் இப்படி நீங்கள் ஆரோ டைரக்ஷனை வச்சுக்கிட்டாலே ஈஸியாக ஃபார்வர்ட் பாத்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த பாத் இங்கேருந்து C வழியாக போயிட்டு F அண்ட் I. தேர்ட் பாத் Aலேருந்து H, Hலேருந்து இந்த I.
ஸோ இதோட கெயின்லாம் நம்ம P1ஓட கெயின் கண்டுபிடிச்சிக்கலாம், P2 P3. கெயின்ன்றது அந்த டிரான்ஸ்மிட்டன்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 3 பாத் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியும் ஏயும் வராது, பிசி மட்டும்தான். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து? நான் டச்சிங் லூப். ஸோ 2 நான் டச்சிங் லூப் இருக்கான்னு பார்க்குறோம். எந்த 2 லூப் டச் ஆகாது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இங்கே. ஸோ இங்கே பார்த்தா ஸோ இது ஒரு லூப் தான் இல்லையா, இங்கே பிலேருந்து இது ஒரு லூப், ஸோ இந்த சின்றது ஒரு லூப், இது இந்த லூப் எஃப்லேருந்து ஜி, ஸோ டிலேருந்து இது ஒரு லூப் நம்பர் 1. ஸோ இது ஒரு லூப், இது ஒரு செல்ஃப் லூப் இருக்குது இல்லையா, இது ஒரு செல்ஃப் லூப்ன்றது ஒரு நோடில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதே நோடில் வந்து எண்ட் ஆகணும். அப்படி எத்தனை நான் டச்சிங் லூப் இருக்குது? அப்போ இந்த லூப் எடுத்தால் ரெண்டுமே நான் டச்சிங், ஆனால் இந்த 2 லூப்பும் டச் ஆகுது இல்லையா. ஸோ இந்த 2 லூப் நான் டச்சிங், அப்போ நமக்கு ஒரு நான் டச்சிங் லூப் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் 5th சம், இது யூபிஎஸ்சி ஐஏஎஸ் 2004 கேட்ட கொஷின். ஸோ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபுக்கு தே ஹவ் கிவன் சம் ஈக்குவேஷன்ஸ். x2 = a1 x1 இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த ஈக்குவேஷன்லாம் கரெக்ட்னு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த டயக்ராம் நான் திருப்பி இங்கே வரைஞ்சிருக்கேன் நான் தெளிவாக தெரியறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க சம்லனா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x2. இந்த x2 இதுதானான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு இன்புட் நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது x1, இது அவுட்புட் நோடு x2. ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறது பிரான்ச் மேலே இருக்கிறது தான் அந்த வேல்யூ தான் கெயின். அப்போ x2க்கு எப்படி நம்ம எழுதுவோம்னா, அவுட்புட் = இன்புட் மல்டிப்ளைட் பை கெயின் எழுதுவோம். ஸோ x2ன்றது x1 × 9, அப்போ 9x1 எழுதுவோம். இப்படி தான் நம்ம ஒரு நோடோட அவுட்புட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். இப்போ நம்ம செக் பண்ணலாம் கொடுத்த ஆப்ஷன் எது கரெக்டுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து x2 கேட்டிருக்காங்க இல்லையா, x2 ஆப்ஷன் கரெக்டானு பார்க்கணும். ஸோ x2 டயக்ராம் பாருங்கள். x2க்கு எங்கேருந்து இன்கம்மிங் அந்த ஏரோ ஹெட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ x1லேருந்து வருது இல்லையா, ஸோ x1 இன்புட் மல்டிப்ளைட் பை கெயின் a1, ஸோ a1 × x1. இதே x2க்கு வேறு எங்கேயாச்சும் இன்கம்மிங் வருதானா, இந்த a9 இந்த கெயின் வருது இல்லையா, ஸோ எங்கேருந்து வருதுன்னா நோடு x3லேருந்து, ஸோ x3 மல்டிப்ளைட் பை a9. வேறு ஏதாச்சும் இன்கமிங் வருதுன்னா எல்லாமே அவுட் கோயிங் தான். அப்போ x2ஓட எக்ஸ்பிரஷன் இது தான். ஸோ a1 x1 + a9 x3 அதுதான் இங்கே சம்லேயும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். அடுத்து நம்ம x3ஓட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டயக்ராம் பார்த்தா x3க்கு எங்கேருந்து இன்புட் வருது, x2லேருந்து இன்புட் வருது இல்லையா. அப்போ x2 மல்டிப்ளைட் பை a2 ப்ளஸ் இதே x3க்கு இன்கமிங் எங்கேருந்து வருது, இந்த நோடு x4லேருந்து வருது. ஸோ x4 மல்டிப்ளைட் பை a8, அப்போ ப்ளஸ் a8 ப்ளஸ் x4. ஸோ இந்த கரெக்ட், இதுவும் ஆப்ஷன் கரெக்டு. பாக்கி எல்லாமே அவுட் கோயிங்காக தான் இருக்குது இல்லையா. அப்போ x3யும் கரெக்ட். அடுத்து நம்ம x4 எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறோம். x4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு இன்கமிங் எங்கேருந்து வருதா, இமிடியேட்டாக உள்ள x3 நோட்லேருந்து வருது. ஸோ x4ன்றது x3 மல்டிப்ளைட் பை அவர் கெயின் a3. ஸோ ஒன் ஆஃப் த இன்புட் வந்துருச்சு. அடுத்து எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஸோ வி ஹாவ் த எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் x2லேருந்து a5 மல்டிப்ளை ஆகியும் வருது. ஸோ ப்ளஸ் x2 × a5 ப்ளஸ் இந்த x4க்கு x4லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கேயே முடியுது இல்லையா, ப்ளஸ் a7 × x4 செல்ஃப் லூப். இந்த நோடில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதே நோட்லேயே முடிஞ்சிடும், அது பேர் செல்ஃப் லூப். அப்போ x4ல் ஸ்டார்ட் ஆகி இங்கேயே முடியறதுனால a7 × x4. ஸோ இங்கே செக் பண்ணி பார்த்தா என்ன இருக்குது, இந்த ஒரு டேர்ம் மிஸ் ஆகிருக்கு, a7 x4 டேர்ம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் 3rd தப்பாக இருக்குது. அடுத்து நம்ம 4ஐயும் செக் பண்ணி தான் ஆகணும். 4th x5 எக்ஸ்பிரஷன், x5 இங்கே இருக்குது. ஸோ x5க்கு எக்ஸ்பிரஷன் எழுதுனா எங்கேருந்து நோடு வருது, இன்புட் நமக்கு x4லேருந்து. ஸோ x4 மல்டிப்ளைட் பை a4 ப்ளஸ் வேறு எங்கேருந்து இன்புட் வருதுன்னு பார்த்தோன்னா இமிடியேட்டாக x2லேருந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ ப்ளஸ் a6 × x2. ஸோ இந்த கெயின் எங்களால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், முன்னாடி மல்டிப்ளை பண்ணலாம், பேக் சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ x5 எக்ஸ்பிரஷன் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, 1 2 4 3 தான் கரெக்டாக இருக்குது. அது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் டியில் தான் அது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், 1 2 and 4. ஸோ இதே மாதிரி நிறைய நாங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்குள்ள வீடியோஸ் நம்ம போடுவோம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.